சொத்தை பிரிச்சு குடின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? செல்லுமா, அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிச்சு கொடுத்தா நமக்குள்ள ஏதோ பிரிவினை இருக்குன்னு அவர் மனசு வேதனைப்படாதா? அதுவும் என் கைக்கு எது கிடைச்சாலும் முழுசா கொடுத்துதான் பழக்கமே தவிர உடைச்சு கொடுத்த பழக்கம் இல்லைம்மா. அதை மீறி உனக்கு இந்த மொத்த சொத்து வேணும்னு நீ ஆசைப்பட்டனா நாங்க மொத்தமா கொடுக்க ரெடியா இருக்கோம். ஆனா அது நமக்குள்ள பேசிக்கணும். நடுவுல உங்க வீட்டுக்காரர் யாரு பேசுறதுக்கு? அவரை நான் கொடுத்து வச்சிருக்காரு. என்ன அங்க கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல, என்ன அவருக்கு கட்டி வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் அவர் கேட்டா என்ன, நான் கேட்டா என்ன? உங்களுக்கு கொடுக்க மனசு இல்ல, அது மறைக்க நீங்க நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா செல்லம்மா, உனக்கு கொடுக்க எங்களுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. இப்ப என்னன்ற? ஆவுனா முத்தழகி முத்தழகி நீங்க தொண்டை வசதி என்ன திட்டுங்க. அவளுக்கு தான் பேச தெரியும், அவ பேசிட்டே போறா. என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, இது எனக்கோ என் அண்ணனுக்கு நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க எதுவும் பேசாதீங்க. ஏன் நான் தலையிடாம வேற எவ தலையிடுவா? நான் உங்க அண்ணன் பொண்டாட்டி. இந்த ஊரறிய உலகறிய தாலி கட்டி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் ஒண்ணு உங்க அண்ணனுக்கு பப்பாட்டி கிடையாது. ஏன் நான் பேசினா உன் காரியம் கெட்டுருமேன்னு பாக்குறியா? அதான் கணக்கு வழக்கு பார்த்து ஏதாவது தரணும்னு சொல்லிருக்கோம்ல. அதுக்குள்ள ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு ஆளா பறக்கிற? நீங்க கணக்கு வழக்கு பார்த்து குடுக்கிறதுக்கு எனக்கு என்ன பிச்சையா போடுறீங்க? எனக்கு சேர வேண்டியதை நீங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? அப்பா, நான் என் அப்பாவுக்கு பொண்ணு இல்லையா, இல்ல இந்த வீட்லயே பிறக்கலையா? யாருமா அப்படி சொன்னது? அதான் இன்னைக்கு சொல்லாம சொல்லி காட்டிட்டீங்களே.